நல்ல காரசாரமா மதுரை ஸ்டைல் மட்டன் கறியில போல்டான ஆந்திர ஸ்டைல மிக்ஸ் பண்ண போறேன். ஃப்ரெஷ் கோங்கரா கீரையோட டேங்கி பஞ்சும் ஹெவி ஸ்பைசஸோட பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் கோங்கரா மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மட்டன் பீசஸ் ரொம்ப சின்னதா இல்லாம இந்த மாதிரி மீடியம் கட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 3/4 கிலோ மட்டனுக்கு நான் 1 கட்டு அளவுக்கு கோங்கரா கீரை எடுத்திருக்கேன். இது நம்ம புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம். இதோட காம்பு பகுதியில் எடுத்துட்டு வெறும் இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கீரையை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 அனாச்சி பூ, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்துட்டு இதில் நல்ல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஒரு 80% குக் ஆயிருக்கணும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. கோங்கரா மட்டன் கறிக்கு ஒரு போல்டு ஃப்ளேவர் கொடுக்கறது நல்லெண்ணெய் தான். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது அஞ்சலியோட கோல்டு பிரஸ்ட் நல்லெண்ணெய். இந்த ஆயிலில் கெமிக்கல் இல்லை அண்ட் ஹீட் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் கோல்டு பிரஸ்ட் மெத்தட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீட்டைன் ஆகும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு தாராளமாக அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவுமே தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரவுமே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இந்த எல்லா மசாலாஸையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் பீசஸ் இதோடு சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கோங்கரா லீவ்ஸை இதோடு சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை. இந்த லீவ்ஸை அப்படியே முழுசாக சேர்த்துட்டு அந்த மட்டன் பீசஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கீரையை சேர்த்த உடனேயே அந்த கீரை நல்ல சாஃப்டாக அந்த மட்டன் பீசஸோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். மட்டனும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் குக் பண்ணி வச்சுருந்த சூப் இதோடு சேர்த்துக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மட்டனை குக் பண்ணால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 80% மட்டன் குக் ஆகிடுச்சு. இந்த கிரேவியை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி அந்த கோங்கரா கீரையோடு அந்த மட்டன் குக் ஆகி ஒரு சூப்பர் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கோங்கரா மட்டன் நல்ல ஹாட் ரைஸ், சப்பாத்தி, ஈவன் இட்லி, தோசாக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அவ்வளோ ஆசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அஞ்சலி நல்லெண்ணெய் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸுக்கு ஆயிலும் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை கோங்கரா மட்டனுக்கு அஞ்சலி நல்லெண்ணெய்.